வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் கும்பராசிக்கான குணநலன்களை பற்றி கூறுகிறேன். கும்பராசி ஒரு ஆண் ராசி மற்றும் ஒரு ஸ்திர ராசி. இது பஞ்சபூத அடிப்படையில் அது ஒரு காற்று ராசி. இந்த கும்பராசிக்குள்ள அவிட்டம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், சதய நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1 2 3 பாதங்களும் அடங்கும். பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்கள் பரந்த நோக்கம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட மட்டும் நெருக்கமான உறவு முறை வச்சுருப்பாங்க. பிடிக்காதவங்க எவ்வளோ பெரிய கௌரவமான அந்தஸ்து கொண்டிருந்தாலும் அவங்க கூட பழக மாட்டாங்க. அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை நல்ல உயர்ந்த நிலைக்கு இவங்க போவாங்க. சொத்து சேர்க்கையும் நல்லா ஏற்படும். இருந்தாலும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரும். கும்பராசிக்காரவங்க பொதுவாக நீண்ட ஆயுளை பெற்றிருப்பாங்க. பரந்த நோக்கம் கொண்டவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு செயலையும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடுவாங்க. இவங்க கையில் போகுதுங்கிற அளவுக்கு பணம் இருக்கும். நிறைய பணம் கையில் புழங்கினாலும் சேமிப்புங்கிறது ஒன்று இவங்ககிட்ட இருக்காது. கும்பம்னா கோபுர கலசம். அதனால் இவங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள்லேயும் ஆன்மீகத்திலையும் ஈடுபாடு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த கும்பராசிக்காரவங்க வாழ்க்கையில் ஒரு முறை வீழ்ச்சியை சந்திச்சுட்டு தான் பின்னாடி மேலேறி வருவாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தோரால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஆனால் இவங்களால் அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு வீடு, வாசல், வண்டி, வாகனம் இந்த தேவைகளுக்கெல்லாம் எந்த ஒரு குறையும் இருக்காது. இவங்க பெரும்பாலும் ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க. கும்பராசிக்காரர்கள் தொழிலில் நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்க, ஆனால் ஜெயிச்சிருவாங்க. தொழிலில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் குறைந்த அளவுலேயே பண்ணி அதில் லாபத்தை எடுக்கிறது நல்லது. இவங்களுக்கு வாழ்க்கை துணை வந்த பிறகு தான் வாழ்க்கையே வசந்தமாகும். இடம் மாறி வாழ்க்கை ஏற்படும். அதன் பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும். மனைவி நல்ல நிர்வாகத்திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம் சூரியனில் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குருவாங்க. நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்களுக்கு வாழ்க்கையில் 45 வயசுக்கு மேலே தான் வளர்ச்சி இருக்கும். கும்பத்தில் சதயங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குது. ராஜராஜ சோழன்கள் பிறந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அவர் தான் தஞ்சை பெரிய கோயில் கட்டினார். இன்றைக்கும் அந்த பெரிய கோயிலோட கட்டிடக்கலை பிரமிப்பு ஊட்டுது. அந்த தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் பிறந்த நாளை சதய திருவிழாவாக கொண்டாடுறாங்க. ஏன்னா சதயம் ராகு திசையில் உள்ள ஒரு நட்சத்திரம். ஏன்னா எதுலேயும் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். கும்பராசிக்காரர்கள் பொதுவாக தங்கள் குழந்தையை குறித்து ஏதேனும் ஒரு கவலை அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். கும்பத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் பொறுமைசாலிகளாகவும் இருப்பாங்க. பொதுவாக இந்த கும்பராசிக்காரங்க கும்பகோணத்தில் உள்ள கோயிலுக்கு வருஷம் ஒரு முறையாவது போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க ராசியே கும்பம்ல. அதனால் கும்பராசிக்காரங்க கும்பகோணத்தில் வருஷம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அது அவங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். மேலும் முருகன் கோயிலுக்கு சென்று அபிஷேகமும் ஆராதனையும் பார்த்துட்டு வந்தால் அவங்களுக்கு மிகவும் விசேஷம். நன்றி, வணக்கம்.